ஐயா வைகுண்டசாமியின் வழியினை உலகெங்கும் அறிய செய்யும் பொருட்டு தன்னுடைய வாழ்க்கையை அனைத்து மக்களின் நன்மைக்காக மட்டுமே அர்ப்பணித்துக் கொண்டவர். ஐயா அவர்கள் சிறந்த தமிழ் ஆர்வலர், சிறந்த இயற்கை ஆர்வலர். இவரது திறமையை ஆராய்ந்து இவருக்கு அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. தமிழக அரசின் மத நல்லிணக்கத்துக்கான கோட்டை ஆண்டின் விருது இவருடைய சிறப்பான சமூக நல சேவனுக்காக வழங்கப்பட்டுள்ளது. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பல்வேறு கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு உரையாற்றியவர். தமிழகம் முழுக்க 1500க்கும் மேற்பட்ட ஐயா
போய் சேர்ந்தவையெல்லாம் இறைவன் ஒன்றுதான். இறைவனை அடையக்கூடிய வழி ஒரே வழி அன்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதமே போகுது. இங்க இருக்கிற மதத்தலைவர்கள் எல்லாருமே இந்த சிறப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துதான் இருக்காங்க. அந்த வகையில தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் தன்னுடைய சேவைகள் மூலமாகவும் சிறப்பாகவும் அன்பையும் மனிதநேயத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் விதைத்துக் கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர் ஐயாவளி குரு மகா சங்கீதாரம் பால சங்கர வித்யாவிகள் அவர்களுக்கு நமது அமைப்பின் சார்பாக ஏபிஜே யூபி குளோபல் 2025 சிறந்த சமூக நல்லிணக்க தலைவர் விருதை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அனைவரும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். விழாவினோட கதாநாயகன் அந்த விழாவினோட தலைவர் அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் தலைவர்கள் முதல்ல பேச வைப்பாங்க. நம்ம அமைப்பு சார்பாக தலைவர்கள் கடைசியா பேச வைக்கிறோம். என்ன காரணம் அப்படிங்கறது சொல்லிடுறோம். இங்க விருதாளர்கள் பல மாவட்டங்கள்ல இருந்து மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் ஐயா தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்கள பத்தியான செயல்பாடுகளை ஐயா எல்லா துறையை சார்ந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளி அந்த ஞானி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சேர்ந்து அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். உங்களுக்கு ரெண்டாவது ஐயா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா எதிரொலிக்கிற ஒரு வேத வார்த்தை தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐயா உலக அமைதிக்காகவும் உலக மனித நேயத்துக்காகவும் உலக நல்லிணக்கத்துக்காகவும் தன் வாழ்நாட்களை அர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு பல இளைஞர்களுக்கும் இனிமேல் வளர்ப்போற தலைவர்களுக்கு பாத்தீங்கன்னா வழிகாட்டியா இருக்கக்கூடிய சிறந்த சமூக நல்லிணக்க தலைவர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அத்தகைய தலைவரை பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்ல விருது கொடுத்து கவர்க்கிறதுல எங்களுக்கு பெருமை உங்களுக்கு நாங்க நிறைய இடத்துல சொல்லுவோம். உங்களுக்கு சில விருதுகள் பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கறதுனால பெருமை, சில விருதுகளுக்கு பாத்தீங்கன்னா வாங்குறவங்களால பெருமை உங்களுக்கு. நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் விருது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா கொடுக்கறது மூலியமா அந்த விருதுக்கு பாத்தீங்கன்னா பெருமை அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லா சார்பாக சொல்லிக்கிறோம். ஏன்னா ஐயா விருதுக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு பாராட்டு பெருமைக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா அத்தகைய மனிதரை நம்ம விருதுகளால கூப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த விருதுகளால அவங்க கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா நம்ம எண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான சந்தர்ப்பம் கடவுள் இன்னைக்கு தான் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு உலகம் ஃபுல்லா அன்பு, அமைதி, மனிதநேயம், சமூக நல்லிணக்கம், சகோதரத்துவம், வளம், வளர்ச்சி இதுக்காக பாத்தீங்கன்னா ஐயா தன் வாழ்நாள் அர்ப்பணம் பண்ணி செயல்பட்டு இருக்காங்க. எங்க அமைப்போட நோக்கமும் அதுதான். உங்களுக்கு இந்த விருது விழாவோட நோக்கமும் அதுதான். உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா மக்களுக்கும் அன்பு, அமைதி, மனிதநேயம், சமூக நல்லிணக்கம், சகோதரத்துவம், வளம், வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கறத நம்ம மோட்டோவா எடுத்து பண்ணிருக்கோம். இந்த அருமையான தருணத்துல நம்ம விருதாளர்கள் எல்லாத்தையுமே மேடைக்கு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறவங்களுக்கு உங்க எல்லாரும் சார்பாக பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு இன்னைக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த சமூக நல்லிணக்க தலைவர் விருது உங்க எல்லாரும் சார்பாக வழங்காத பெருமை கிடைக்கிறோம். உங்க எல்லாத்தோட பலத்த கரவாசம் ஒரு தடவை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு விருது வாங்க எல்லா நண்பர்களும் மேடைக்கு வாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த விருது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். மேடைக்கு வாங்க எல்லாருமே. நன்றி. அவாடி மாமன் எல்லாரும் வாங்க. நீங்க வாங்க. மாபெரும் விருது வழங்கும் விழாவிலே என்னை தலைமையேற்று சிறப்பிக்க அடைந்த அன்புடன்களுக்கெல்லாம் முதற்கண் என் நெஞ்சறிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுதல் என்பதுதான் மிக ஒரு உயர்ந்த பண்பு. பாராட்டுகிற மனதிற்காலே அந்த
அதனுடைய மகத்துவம் மீண்டும் மீண்டும் மேன்மையை வளர்க்கும். சுமக்கிற ஒரு மாடு ஒட்டகம் எந்த மிருகமாக இருந்தால் கூட அதை தட்டி கொடுத்தால் அது மகிழ்ச்சி அடைகிறது, ஊக்கமடைகிறது, வேலையை தொடர்கிறது. எனவே அத்தகைய ஒரு நிகழ்வு மனிதனுக்கு இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் பாராட்டுகிற பணியாற்றுகிறது பாராட்டுகிற பண்பாளர்கள் பாராட்ட வேண்டும். எனவே இந்த விருது தட்டி கொடுக்கிற இந்த விருது வழங்குகிற இந்த பாவல் அந்த குரூப் அவர்கள் குறிப்பாக போட்டுக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் தொடர்ந்து உரையாற்றி எல்லா விஷயத்தையும் தனக்குள்ள இந்த குறிப்பு சொல்லிட்டு கூட இல்லாமல் வழங்கிய மேற்கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சிவபாபா அவர்களுக்கு என்னுடைய அன்புகள்ந்த நிறுவன தலைவர் KPJ சலீம். நான் இதுவரை நிறைய மேடை பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி படப்படப்படப்படப்படனே அப்படியே அடுக்கடுக்காக ஆனால் கொஞ்சம் கூட திசை இல்லாமல் பேசுகிற ஒரு பெரியவர் என்றுதான் சந்தித்திருக்கிறேன். எல்லாரும் பாராட்டுகிறார், எல்லா நேரமும் பாராட்டுகிறார். இந்த பாராட்டு விழாவிலே விருது வழங்குவதற்கு முன்னதாக விருது வழங்கியிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்க முடியும். இருந்தாலும் கன்னியாகுமரி என்று சொன்னால் அங்கு ஒன்று ஆரம்பித்தால் அது உலகில் முதல் மாந்தர் பிறந்த, உலகில் முதல் மொழி பிறந்த, உலகில் முதல் மதம் பிறந்த, மனிதன் பிறந்த மண். இன்று கீழடியை தோண்டி பார்க்கிறார்கள், வைகைக்கரை அதுபோல தாமிரபரணி கரையெல்லாம் தோண்டி நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த நாகரிகமும் வடபுலத்தில் இருக்கிற ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகமும் ஒன்று. தமிழ் நாகரிகம் இதுதான் முதல் நாகரிகம் என்று இன்று சாதித்திருக்கிறது உலக அறிவியல். எங்கெல்லாம் ஓடு இருக்கிறதோ ஓடுதான் சான்று. மனிதனை மனித ஆக்கியதில் டெராகோட்டான்னு சொல்லக்கூடிய ஓடு. ஏன்னா மனிதன் குகையில வாழ்ந்தான். அவன் கூடி வாழ்வது பனை சார்ந்த இடத்துக்கு வருகிற பொழுதுதான். பனையிலிருந்து குடிசை அமைத்தான், கூடி வாழ்ந்தான், சமூகங்கள் உருவானது, மானுடம் தழைத்து வளர்ந்தது, மொழி வந்தது. அந்த மொழியை பதிப்பதற்கு பனை ஓலை பயன்படுவதற்கு முன்னதாக ஓடுதான் பயன்பட்டிருக்கிறார். மண்ணை சுட்டு அதன் மூலமாக தண்ணீரை சேமிக்கிற பாண்டங்கள். உலகில் முதலாக பொங்கி ஓடுகிற பொங்கலுக்கு அதாரிட்டி யார் என்று கேட்டால் தமிழன். அதுவும் இந்த குமரி மண்ணிலே எனவே மனிதனை மனிதனாக்கிய மகத்துவம் இந்த மண்ணிலே இருந்தது. இந்த மண்ணில் இருந்து மனிதனை பாராட்டுகிற, மனித நேயத்தை மாண்பை பாராட்டுகிற ஒரு விழா அடிக்கிறது நிச்சயமாக உங்களுக்கும் வெற்றிதான், உலகிற்கும் வெற்றிதான். எனவே இந்த இடத்திலே விவேகானந்தா கேந்திரத்துக்குள்ளே இன்று பாராட்டு விழா. இந்த பாராட்டு விவேகானந்தா கேந்திரத்துக்கும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதற்கு நான் ஒரு பாராட்டு சொல்ல கடவுள் கொடுத்திருக்கிறேன். விவேகானந்தன் உலகெல்லாம் கொண்டு விவேகானந்தன் தன்னுடைய வாழ்வாளிலே அதிர்ச்சி வாண்டரிங் ஸ்டேட் இந்தியாவோடு அடைகிறார். கேரளத்துக்கு வருகிறார். அதாவது இந்த கேரளா அங்கு திருவிதாங்கூர். அந்த திருவிதாங்கூர் எல்லையை தாண்டி குமரி எல்லைக்குள்ளே தமிழ் எல்லைக்குள்ளே வந்த பொழுது கேரளத்தை பார்த்து சொன்னால் இது பேய்கள் குடியிருக்கிற பூமி, அசைலம் ஆஃப் டெவில் என்று அவர் சொல்ல காரணம் அங்கிருந்த ஜாதிய அவசியம். உலகில் மிக சிறந்த செழித்த நாடு திருவிதாங்கூர், இறைவனுடைய பூமி என்று சொன்னார்கள். ஆனால் அங்குதான் ஜாதி என்ற கொடும் பாம்பு குடியிருந்தது. மனிதன் அடிக்கணக்கு போட்டு ஒரு நம்பூதிரிக்கு ஒரு நாயருக்கும் 12 அடி,
ஒரு ஞாயிற்கு ஒரு என்று அந்த அடிக்கணக்கு போட்டு பிரித்து வைக்கிற அவலம் இந்த மண்ணில் தான் இருந்தது. இந்த மண்ணில் தான் ஐயா வைகுண்டம் தோன்றி 200 ஆண்டுகளுக்கு சொன்னார்கள். தமிழை பெண்களுக்கு கணவன் தான் மனைவி சாதி இருக்கக்கூடாது என்று சாதி இருக்கிற பெண்ணை அமங்கலப்படுத்துகிற அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுத்து தன் மக்களை மேன்மைப்படுத்தினார். இடுப்பில் குடம் எடுக்கக்கூடாது, தோளில் கொண்டு போடக்கூடாது, பெண்களும் போடக்கூடாது, ஆண்களும் போடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற மண் இந்த மண். இந்த சமத்துவ மத விதானம் மனிதன் நன்னாடினா மதி என்று ஒரு மத தலைவர் சொன்ன மண் இந்த மண். எனவே எல்லா மதமும் சம்மதம் என்று வாழ்கிற இந்த வாழ்க்கையை பார்த்துத்தான் விவேகானந்தன் கற்றுக்கொண்டார். விவேகானந்தன் முழு விவேகத்தை பெற்றது இந்த குமரி மண்ணில் என்று நான் அடித்து சொல்லுவேன். அதனால் இந்த கேள்விகளை உருவாகி இருக்கிறார். இங்கிருந்து கடலுக்கு அந்த விவேகானந்தர் பாதையிலே 3 நாள் தவறிலிருந்து முழு பசியோடு அவர் வருகிற பொழுது இங்கு இருக்கிற செழிப்பு அந்த பாதையில் போனவரை பார்க்கிறார், மருந்து வாழ்வதை பார்க்கிறார். மகத்துவமிக்க மருந்து வாழ்வதை அதன் அடிவாரத்திலே வைகுண்டபதி அங்கு வந்தவர்களால் கடவுளை காண முடியுமா என்று அவனுக்கு கேள்விக்கு விடை கிடைக்கிறது. காண முடியும். உன் ஊனக்கண்ணால் நீ என்னை பார்ப்பது போல் நான் உன்னை பார்ப்பது போல காட்டி தருகிறேன் அவருடைய குருநாதர் சொன்னார். கடைசி வரை அவரால் காட்டி கொடுக்க முடியும். ஆனால் கன்னியாகுமரி அவருக்கு கற்றுக் கொடுத்தது வைகுண்டருடைய திருப்பதிக்கு வருகிற பொழுது கண்ணாடியிலே பார்த்த தன் உருவத்தை தலையிலே கட்டித்தான் உள்ளே வர வேண்டிய காரணம், நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் தோல்வியை அடையக்கூடாது, இடுப்பிலே கட்டிக்கொண்டு அடிமையாக வாழ வேண்டும் என்று சொன்ன சொல்லுக்கு எதிராக தலையை கட்டிக்கொள்ள வேண்டும், அப்படித்தான் வணங்க வேண்டும் ஒரு வணக்க முறையை உருவாக்கி கொடுத்த அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து நிமிர்ந்து பார்க்கிற பொழுது தன்னுடைய முழு வடிவத்தை அந்த கருவறைக்குள்ள கண்டவுள்தான் விவேகானந்தன் சொல்லினார். நான் கண்டுகொண்டேன். எனக்கு அங்கே என்னுடைய குருநாதன் காட்டி தருவேன் என்று சொன்னால் இங்கே காட்டி தந்திருக்கிறார். எனவே கடவுளை என் வழியில் கண்டேன், எதில் கண்டேன் என்று சொல்லுகிற அற்புதத்தை கண்டவனால்தான் அவன் அமெரிக்காவுக்கு செல்கிறார். நைஷ்டிக பிரம்மச்சரியம், அதுபோல வர்ணாச தர்மம், அதுபோல சதுர்வர்ணம், இதையெல்லாம் அவன் அங்கு சென்று பேசவில்லை. அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளை என்று அவர்கள் அந்நியர்கள், அடுத்த மொழிக்காரர்கள், அடுத்த மதக்காரர்கள் என்றெல்லாம் பாராமல் சொல்லுகிற அந்த பகுத்தறிவு இந்த சமத்துவ நிலைப்பாடு என்ற கன்னியாகுமரி மண்ணிலே அவர் படித்தது என்பதற்காக நான் சொல்லிப்படுகிறேன். அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிற எந்த காரியமும் தோற்றதில்லை. இந்த குமரிமலையிலே மும்மதம் சம்மதம் என்று தமிழ் சொல்லிய ஞானம் பிறந்த அனைத்தும் பிறந்த என்ற மண்ணில் நீங்கள் இன்று எடுத்திருக்கிற பேச்சு வெற்றியோடும் உலகம் உங்களை பாராட்டு, உங்களுக்கு அவார்டுகளும். எனவே எல்லோருக்கும் என்னுடைய அன்பை வழக்கத்தை வாழ்த்திருக்கிறது. நல்லோடு வாழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லோரும் வாழ்க, இருந்து நெருங்கூழி வாழ்க என்று வாழ்த்தி இந்த மண்ணின் வாழ்க்கை நான் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கம்பெனியோட மோட்டா வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியுங்களுக்கு சாமானியர்களே வந்து பார்த்தீங்கன்னா சரித்திரத்தை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாமானியரா இருக்கிற நம்ம வைகுண்டர் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லா அதை எதிரொலிச்சவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான வந்து ஒரு வித்தா இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நேரத்தின் அருமை கருதி ரொம்ப சுருக்கமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஐயா பேசுகிறப்ப நிறைய ஒதுக்கணும். நம்முடைய சிலம்ப கலை, நம்முடைய மண்ணின் கலை, மகத்துவமிக்க கலை, அது யோகம், அது அனைத்தும் சேர்ந்தது. அந்த சிலம்பம் மட்டும்தான் மனிதனுடைய அனைத்து உறுப்புகளையும் உறுதிப்படுத்துகிற ஆற்றல் உள்ளது. அந்த கதை படிக்கிற கலைஞனை கல்வி கற்கிற வாய்ப்பில்லை, அவருக்கு தயக்கம் இருக்கிறது சொன்னார்கள். நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். சிவத்தியாதிக்கிறார் கல்லூரியினுடைய ஆட்சி மன்றம் எனக்கு நெருக்கமானது. நான் அங்கே சொல்லி ஆதித்யநாத் கல்லூரியிலே நிர்வாகம் உங்களுக்கு வசதி செய்கின்ற நன்றி. நம்ம ஏபிஏ டைனமிக் ஃபவுண்டேஷனோட வெற்றியே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இதை தான் கலந்துறவங்களை கண்டு, ஏன்னா வந்து வெளிச்சத்துக்கு வராதவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவங்களை கண்டு இந்த மாதிரி
ரெண்டாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து அதாவது ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு யாரை என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு வந்து எந்த இடமா இருந்தாலும் சரி ஒரு அதிகாரத்துல இருந்தாலும் சரி ஆணவத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு எதுல இருந்தாலும் சரி உங்களுக்கு அவங்க உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் கொண்ட பேச்சுகளை எந்த மேடையா இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி உங்களுக்கு தைரியமா பேசக்கூடிய ஒரு மிக சிறந்த வந்து பாத்தீங்கன்னா மனிதர் உங்களுக்கு இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரலாறுகளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து திருத்தலாம் அவங்களை கண்டு. ஆனா உண்மையான வரலாறு ஐயா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதுபெரும் தலைவர் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இளைய தலைமுறை அடுத்து வர தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு வந்து ஐயா மாதிரி நல்ல மனிதர்கள் மூலியமா தான் எங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு வந்து இந்த அருமையான தருணத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாக்கு நம்ம எல்லாரோட பிரார்த்தனையோட உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் வந்து பாத்தீங்கன்னா மன ஆரோக்கியத்தோட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வாழணும்னு சொல்லி எல்லாரும் சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வந்து. ஏன்னா ஐயா வந்து பாத்தீங்கன்னா வந்து வெற்றி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தின் வெற்றி நம்ம தமிழ்நாடோட வெற்றி இந்தியாவோட வெற்றி உங்களுக்கு வந்து சமூக நலனுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களோட அன்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட சமயம் கத்துக் கொடுக்கறதே அன்பு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அன்பை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு வாழ்க்கையில அதை தவிர வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இந்த நல்ல தருணத்துல நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் சார்பாக ஐயாக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த சமூக நல்லிணக்க தலைவர் விருது நாங்க கொடுத்ததை ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் உங்களுக்கு. அடுத்து ஒரே ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இருக்குது உங்களுக்கு. அதை முடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்து அதோட நம்ம தேசிய கீதம் முடிச்சுக்கலாம் உங்களுக்கு. அடுத்து எல்லாத்தையுமே லஞ்ச் ரெடி பண்ணிருக்கோம். கண்டிப்பா